பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இஸ்ரவேலின் முதல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடியால் தேவன் அவரை புறக்கணித்தார். இஸ்ரவேலின் சமஸ்த சபையும் நிலை குலைந்தது. சாமுவேல் கலங்கி நின்றார். பின்னர் நடந்தது என்ன? சாமுவேலே, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஐயா, நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. எழுந்து பெத்லகேமுக்கு போ. கர்த்தாவே, அடியேன் நீ சொன்னபடியே கேட்கிறேன். இஸ்ரவேலின் சமஸ்த சபைக்கும் பெரிய தீர்க்கதரிசியே, எங்கள் ஊருக்கு நீர் வருகை தருவது சமாதானம் தானே? சமாதானம்தான். கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலிவிருந்துக்கு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் ஐயா. மறவாமல் ஈசாவையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு பலிவிருந்துக்கு வர சொல்லுங்கள். ஆகட்டும் ஐயா. ஈசாய், நீ உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உன் குமாரர்களையும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருக்கு பலியிட வர வேண்டுமாம். சாமுவேல் ஐயா உன்னை அழைக்கிறார். ஐயா, என்னை அழைத்தீர்களாமே? ஆமாம் ஈசாய், உன் குமாரர்களை ஒவ்வொருவராக அழைத்து கொண்டு வா. ஐயா, நல்லதுங்க ஐயா. என் குமாரர்களே, எல்லாரும் ஓடி வாருங்கள். சாமுவேல் ஐயா உங்களை அழைக்கிறார். இவன் என்னுடைய மூத்த குமாரன். இவன் பேர் எலியா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானா? சாமுவேல், நீ இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஈசாய், உம்முடைய அடுத்த மகனை வர சொல்லு. இவன் என்னுடைய இரண்டாம் மகன் அபினதாப். கர்த்தர் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. இவன் என் மூன்றாவது மகன் சம்மா. கர்த்தர் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஈசாய், உன்னிடம் வேறு யாராவது குமாரர்கள் உண்டா? ஆமையா, இளையவன் ஒருவன் உண்டு. அவன் ஒன்றுக்கும் உதவாதவன். அவனை ஆடுமைக்கு அனுப்பியிருக்கிறேன். அவனை அழைத்து வாருங்கள். என் மகனே, வனாந்திரத்திற்கு சென்று ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் என் குமாரனாகிய தாவீதை அழைத்து வாருங்கள். இதோ சென்று அழைத்து வருகிறோம் எங்கள் தந்தையே. தாவீது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். இஸ்ரவேல் தேசத்தில் மகா பெரிய தீர்க்கதரிசியே, உம்மை வணங்குகிறேன். பயங்கரமும் மகாக்கிரமும் உள்ள மகிமையுள்ள தேவனே, உம்மை எங்க அண்டையில் அனுப்பியிருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இவன்தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசாய் வீட்டுக்கு வாங்க. இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. சாமுவேல் தாத்தா வாங்க, ஈசாய் வீட்டுக்கு வாங்க. இஸ்ரவேலின் ராஜன் கண்டு கொள்ள வாங்க. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்தும் இல்லை, ஆறும் இல்லை, ஏழும் இல்லை, இல்லை இல்லை. மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவன் இதயம் பார்ப்பார். வெளியழகு வேண்டாம், உள்ள தூய்மை போதும்.
மந்தை மேய்க்கும் சிறுவன் தாவீது போதும், இஸ்ரவேலை ஆள இளைஞன் தாவீது போதும். ஆட்டு மந்தை மேய்க்கும் சிறுவன் தாவீது போதும், இஸ்ரவேலை ஆள இளைஞன் தாவீது போதும். ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்துமில்லை, ஆறுமில்லை, ஏழுமில்லை, இல்லை இல்லை. ஒன்றில்லை, இரண்டில்லை, மூன்றில்லை, நான்கில்லை, ஐந்துமில்லை, ஆறுமில்லை, ஏழுமில்லை, இல்லை இல்லை. காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் ஒரு வீரன் பெலிஸ்தியரின் நடுவிலிருந்து வருகிறான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜான். அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டுக்கொண்டு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோளின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரர் படைமரத்தின் கனத்திலும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். இஸ்ரவேல் தேவனை ஆராதிக்கும் பைந்தாங்கோலிகளே, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் இஸ்ரவேலின் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடு கூட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் உங்களால் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எனக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேமிக்க வேண்டும். இதோ இஸ்ரவேலையும் இஸ்ரவேலுடைய சேனைகளையும் உங்கள் தெய்வத்தையும் நிந்திக்கிறேன். அங்கே என்ன சத்தம்? ஒரே அரைச்சலாய் இருக்குது. இஸ்ரவேலின் தேவன் பயங்கரமானவர் என்று சொன்னீர்களே, அவர் உங்களை ரட்சிக்கவில்லையா? அவர் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா? என்னை ஜெயிக்க இந்த இஸ்ரவேலில் யாரும் இல்லையா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனங்களை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தரை ஏமாந்தேரும். இஸ்ரவேலில் யுத்தம் செய்ய ஆள் இல்லையா? பொடிப்பையன் வந்திருக்கிறான். நீ தடியோடு என்னிடத்தில் வர நான் நாயா? பெலிஸ்தியரின் தெய்வமே தெய்வம். நீ என்னிடத்துல வா, உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார். நானோ நீ நின்னித்த இஸ்ரவேலுடைய ராணுவ தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் உப்பு கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிள்ளைகளை இன்றைய தினம் ஆகாய பறவைகளுக்கும் பூமியில் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் ஒன்றென்று பூலோகத்தால் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் ரட்சகர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை கையில் ஒப்பு கொடுப்பார். யூத ராஜசிங்க நம் இயேசு யுத்த வீரர், நமக்கா யுத்தம் பண்ண சேனைகளோடு எழும் வருகிறார். யூத ராஜசிங்கமே, யூத ராஜசிங்கமே, யூத ராஜசிங்கமே, யூத ராஜசிங்கமே, சேனைகளின் கத்தமீரே, சேனைகளின் கத்தமீரே, நீரே நீரே, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah.
எதிர்த்திடவே சத்துரு சேனை கலந்தவே தோற்கடித்திடவே யுத்த வீரராக ராஜ சிங்கமாக எழும்பியே வருகிறாரே சேனைகளாய் புறப்படுகிறாரே Hallelujah, 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 Hallelujah. Lion of Judah, Lion of Judah, Lion of Judah, Lion of Judah.